ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சர்ச் பார். இந்த சர்ச் பார்ல நம்ம என்ன டைப் பண்றோமோ, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ இதுதான் இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். இந்த ப்ரீவியஸ் டுட்டோரியல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து நான் வியூ டீட்டெயில்ஸ் குடுத்தேன்னா, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இப்ப ஆட் டூ கார்ட் குடுத்தேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் கார்ட்ல எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரணும். சப்போஸ் நான் வந்து அந்த குவான்டிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணணும்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் இதுதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஐ ஹேவ் 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன டைப் பண்றேனோ, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு ஷோ ஆகணும். திஸ் இஸ் அ சர்ச்சிங் யூசிங் அ சர்ச் பார், யூசிங் அ சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து header.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்க்குள்ள போனீங்க அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் திஸ் நீங்க வந்து ஆர்எஃப்சி குடுத்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ரிட்டர்ன்ல வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட் நம்மளுக்கு வந்து இங்க என்ன வேணும் அப்படின்னா, ஒரு இன்புட் ஃபீல்ட் வேணும். ஸோ அதில வந்து என்னோட பிளேஸ் ஹோல்டர் வந்து சர்ச் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால அந்த இன்புட் ஃபீல்ட்ல நான் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன். பிளேஸ் ஹோல்டர்ல வந்து சர்ச் ப்ராடக்ட் இருக்கு. நான் என்ன டைப் பண்றேனோ அது வந்து ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னா, யூஸ்டேட் அப்படிங்கிற ஹூக் இருக்கு. அந்த ஹூக் யூஸ் பண்ணி செட் query அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த செட் queryல நான் என்ன டைப் பண்றேனோ, அத நான் queryல வந்து நான் வாங்கி வைக்கணும். ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ which is holding whatever I have typed. This query is holding this particular value. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கா டைப் பண்றோம். அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து queryல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்ப நான் அந்த ஒன்ஸ் நான் இது வந்து அ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து எந்த ரவுட்டுக்கு புஷ் ஆகணும். அந்த கொரிங்கிறத வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் இந்த இன்புட் ஃபீல்ட சப்மிட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், ம் ஏதோ நான் டைப் பண்றேன். இத நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா, இட் ஷுட் கோ டூ திஸ் பர்ட்டிகுலர் ரவுட். புஷ்ஷுக்கு நான் பண்றேன். ஸோ எதுக்கு நம்ம புஷ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த query நான் என்ன டைப் பண்றேனோ, அந்த query வந்து ட்ரிம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஆ இப்ப நான் வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் குடுக்குறேன். அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ட்ரிம்ங்கிற ஒரு மெத்தட் வந்து நீங்க குடுக்கணும். ஸோ query டாட் ட்ரிம்ன்னு சொல்லி நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு அந்த queryங்கிற அந்த நம்ம என்ன டைப் பண்றோமோ, அது வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்ப ரவுட்டர் டாட் புஷ் யூஸ் ரவுட்டர் வந்து நெக்ஸ்ட் நேவிகேஷன்லேருந்து இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூஸ் ரவுட்டர் குடுத்துக்கணும். ஸோ குடுத்துட்டு டாட் புஷ் நான் ஒன்ஸ் இந்த query சப்மிட் பண்ணோனே எனக்கு ரவுட்டர்ல எந்த பாத்துக்கு போகணும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு அந்த 10 ப்ராடக்ட்ஸும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்ல query ஈக்குவல் டூ இது வந்து டிஃபால்ட்டா நீங்க இந்த பர்ட்டிகுலர் பாத்துக்கு போகணும். நான் என்ன சர்ச் பண்றேனோ, அது வந்து இங்க சர்ச் queryல வந்து உங்களுக்கு அந்த டாலர் சிம்பல்ல நீங்க குடுத்தீங்கன்னா, என்ன டைப் பண்றீங்களோ அது வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இது வந்து எங்க புஷ் ஆகும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ்ல query அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க என்ன டைப் பண்றோனோ, அது வந்து இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு போய்க்கோங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ்ல வந்து நான் வந்து ஒரு சர்ச் பார் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன வந்து நான் எழுதப் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் பார்ல நான் சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்றோம் இங்க வந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அசின்க் யூஸ் பண்றோம். பிகாஸ் திஸ் இஸ் அ சர்வர் காம்போனன்ட். நம்ம கிளையன்ட் காம்போனன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்றனால, நம்ம வந்து அசின்க் தான் யூஸ் பண்ணோம். இங்க சர்ச் பார் ஆஃப் query நான் இந்த queryங்கிறது என்ன அப்படின்னா, இங்க சர்ச் பெராம்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இந்த யூஆர்எல்ல இருந்து அந்த queryல நம்ம என்ன வச்சிருக்கோமோ, அத வந்து எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ அதுதான் இந்த சர்ச் queryயோட வேல. சர்ச் query என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அந்த யூஆர்எல்ல இருக்க queryல இருக்க வேல்யூஸ எடுத்துட்டு வந்து நம்ம இந்த பர்ட்டிகுலர் queryல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் எனக்கு இங்க எதுவுமே டைப் பண்ணல அப்படின்னா, எனக்கு அந்த எனக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்க பேஜ் வந்து அப்படியே எனக்கு ஷோ ஆகணும்.
ஸோ நான் எதுவுமே இங்கே டைப் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிறது ஷோ ஆகணும். இது வந்து எம்டி ஸ்ட்ரிங். ஸோ நான் இதுவே பாஸ் ஆகலைன்னா எனக்கு எம்டியாக பாஸ் ஆகும். சப்போஸ் எனக்கு இந்த queryல எனக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த queryல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு கொண்டு வந்து தரணும். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த queryல நான் என்ன டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூ வந்து இந்த queryங்கிற பேராமீட்டரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒன்று கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த சர்ச் பேராம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிற இந்த query ஈக்குவல் டு அப்படிங்கிறதுல அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து queryல வச்சுக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம அந்த ஆக்ஷனுக்கு நம்ம போகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது வந்து என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா queryங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எங்கே போகும் அப்படின்னா அந்த சர்ச் பாருங்கிறது ஆக்ஷன் சர்ச் ஆக்ஷன் அப்படிங்கிறது போகும். ஸோ எனக்கு ஆக்ஷன் வந்து ஆப் ஃபோல்டரில் ஆக்ஷன்ங்கிற ஃபோல்டரில் சர்ச் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்ச் பார் அப்படிங்கிறது எனக்கு அந்த சர்வர் ஆக்ஷன் ஃபைல்குள்ளே சர்ச் பார் அப்படிங்கிறது அந்த query நான் என்ன டைப் பண்ணுறனோ அது வந்து இங்கே போகும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சர்ச் ஆஃப் query இந்த ஃபங்க்ஷனை இதை கால் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபெச் ப்ராடக்ட் சர்ச் இது வந்து சர்வர் ஆக்ஷன்னால சர்வர் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதில் வந்து டிபி கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம கால் பண்ணோன்னையும் சப்போஸ் எனக்கு எந்த queryயுமே நான் வந்து கொடுக்கல அப்படின்னா எனக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரணும். அதனால நம்ம query ஈக்குவல் டு எம்டி இதோட மீனிங் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈவன் நான் வந்து இங்கே எதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த ஒரு queryயுமே கொடுக்கல எம்டியாக இருந்தப்ப எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே லிஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கானது தான் query ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்பயும் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்க எல்லாமே ஃபைண்ட் பண்ணி எனக்கு டேட்டா பேஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் எனக்கு இங்கே வந்து query பேராமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த query ஈக்குவல் டு எம்டிங்கிறது நான் எந்த queryயுமே நான் சர்ச் பண்ணாதங்கும் போது எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ஷோ ஆகணும். ஸோ டிபி கனெக்ட் அப்படிங்கிறது நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்டோம் எப்படி நம்ம வந்து டிபி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட்டுங்கிறது தான் என்னோட மாடல் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெயிட் இட் இஸ் லோடிங். ஸோ அந்த ப்ராடக்ட் மாடலில் அந்த ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 10 ப்ராடக்ட்ஸும் எனக்கு இங்கே ஷோ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 10 ப்ராடக்ட்டும் டேட்டா பேஸில் இருக்குது. அது வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு query கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுதான் அந்த 10 ப்ராடக்ட். இது வந்து நம்ம எப்படி சர்வர் ஆக்ஷன் மூலிமா ஷோ பண்ணோம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டியூட்டோரியல் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் queryயை நான் சர்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணோம், இப்போ வந்து எனக்கு MongoDBயில் ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணும். எதுலனா நேம் அல்லது கேட்டகரி அப்படிங்கிறதுல நம்ம சர்ச் பண்ணும். நேம் MongoDBயில் ஆருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இந்த நேம்லேயோ கேட்டகரிலையோ நான் என்ன சர்ச் பண்ணுறனோ அதில் இருக்கிறத சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இது வந்து என்னென்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுன்னா நான் என்ன query பாஸ் பண்ணுறனோ ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க்குன்னு பாஸ் பண்ணுறேன்னா இந்த queryயில் பிங்க்குன்னு இந்த நேமில் பிங்க்குங்கிற query இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ரிஜெக்ட்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். நான் மேபி பிங்க் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் கொடுக்கலாம், கேமல் கேஸ்லேயும் கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லேயும் கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா லோயர் கேஸு கன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டா பேஸில் வந்து இருக்கா இல்லையான்னு அந்த பர்டிகுலர் நேம்லேயும் கேட்டகரிலையும் செக் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் இது வந்து நேமுங்கிறதுலையும் செக் பண்ணும், கேட்டகரியில் எனி ஒன் ஆஃப் த ஃபீல்ட்ஸில் வந்து நான் சர்ச் பண்ணுறது இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறது தான் வந்து இந்த ஆரோட ஆப்ரேஷன். இதுதான் அந்த இது அதோட வேலை. ஆருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வந்து அந்த ஒர்க் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்டு சர்ச் பண்ணிட்டு வருதோ அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து லீன் மெத்தடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளெயின் ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நான் மேப் பண்ணி 2 ஸ்ட்ரிங் அந்த ஐடியை 2 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம், அந்த இமேஜை 2 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம ப்ராடக்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன நம்ம ஃபெச் பண்ணணுமோ அந்த query ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபில்டர்டு ப்ராடக்ட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம்.
ஸோ இதுதான் இங்க வந்து ஒர்க் ஆகுது. சப்போஸ் நம்மள எந்த குவெரியுமே பாஸ் ஆகலைன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்ல 10 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்க எல்லா அந்த டேட்டாபேஸ்ல இருக்க எல்லாமே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்க ப்ராடக்ட்ஸ்ல நம்மளுக்கு குடுத்துரும். சப்போஸ் எனக்கு வந்து நான் சர்ச் பண்ற குவெரி வந்து பிங்க் அப்டின்னா, இது வந்து ஆர் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும், நேம்ங்கிற ஃபீல்ட்லயும், கேட்டகரிங்கிற ஃபீல்ட்லயும் செக் பண்ணும். இந்த ரிஜெக்ட் அப்படிங்கிற ஆப்பரேஷன்ல இந்த குவெரி வந்து பிங்க்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்னு சொல்றாங்க. மேபி கேப்பிட்டல் லெட்டர்ல, ஸ்மால் லெட்டர் நம்ம என்ன டைப் பண்றோம், இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் அப்படின்னு குடுக்கலாம். இல்ல கேப்ஸ்ல இப்படி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி என்ன குடுத்தாலுமே, அது வந்து ஸ்மால் கேஸா இந்த மாரி எடுத்து நம்மளுக்கு டேட்டாபேஸ்ல சர்ச் பண்ணி, ம் அ இந்த இந்த நேம்லயும், கேட்டகரிலயும் இந்த மாரி ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து, நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல குடுக்கும். ஸோ அத மேப் ஆயி நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ்ல குடுக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க போய் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேஜ்ல நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் சர்ச் queryல எம்ப்டியா குடுத்தோம்னா, எல்லா ப்ராடக்ட்ஸும் வரும். சப்போஸ் நான் query பாஸ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ்ல வரும். ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் குடுக்கணும், அது வந்து ஆஸ் யூசுவலா லென்த் வந்து கிரேட்டர் தான் ஃபில்டர்ட் ப்ராடக்ட்டோட லென்த் கிரேட்டர் தெனா 0 இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல, எனக்கு நான் சர்ச் பண்ற ப்ராடக்ட் எதுவுமே இல்லைன்னா, நோ ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு சர்ச் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கானது தான். ஸோ இங்க வந்து ஃபில்டர் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வருதோ, அதோட இமேஜு, அதோட அ நேமு, அதோட கேட்டகரி, அதோட பிரைஸு, அது வந்து அதோட லிங்க். நம்ம நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் போறது தான் நம்ம இங்க ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கான இது 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 பார்த்தீங்கன்னா, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் பிங்க்ன்னு குடுக்குறேன்னா, அந்த பிங்க் கலர் ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ஷோ ஆகும். இதுதான் அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட். அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட் தான் வந்து அ இங்க ஷோ ஆகுறது. ஸோ இதோட இமேஜஸ், இதோட நேமு, கேட்டகரி, அதோட பிரைஸு, இதோட லிங்க். இந்த லிங்க்க நான் கிளிக் பண்ணனா எங்க போகும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஐடிக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத கிளிக் பண்ணா, அது ப்ராடக்ட்டு, அதோட ப்ராடக்ட் ஐடி போகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சர்ச்சிங் த query. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, query வந்து பிங்க்ன்னு இருக்கு. ஸோ இந்த queryங்கிறது வந்து எங்க போகும் அப்படின்னா, இந்த சர்ச் பராம்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன்ஸ் அகைன். இந்த சர்ச் பராம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க சர்ச் பண்ணும். இங்க வந்து queryங்கிற ஒரு டாட் queryங்கிறது இருக்கான்னு சர்ச் பண்ணும். ஆமா அப்படின்னா, இந்த பிங்க் அப்படிங்கிறது வந்து இந்த queryல ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அ இந்த சர்ச் பார் ஆஃப் query நம்ம என்ன query குடுத்தோமோ, அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து இங்க போகும். சர்வர் ஆக்ஷன் போகும். இந்த சர்வர் ஆக்ஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சர்வர் ஆக்ஷன்ல இந்த query பாஸ் ஆகும். அந்த ஃபெட்ச் ப்ராடக்ட் சர்ச் அந்த query என்ன குடுத்தோமோ, சப்போஸ் எந்த queryயும் இல்லைன்னா, டிஃபால்ட்டா அது எம்ப்டின்னு எடுத்துக்கும். ஸோ அப்பன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளுக்கு ஃபெட்ச் பண்ணி தரும். நம்ம ஏதோ ஒரு query பாஸ் பண்ணோம்னா, சப்போஸ் இங்க பிங்க்ன்னு பாஸ் பண்ணோம்னா, இந்த ஆர் ஆப்பரேட்டர்ல நேம்ங்கிற ஃபீல்ட்லயும், கேட்டகரி ஃபீல்ட்லயும் நம்மளுக்கு அந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கா அப்படின்னு நான் கேஸ் சென்சிட்டிவ்லா அந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு, நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற 2 ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன், இந்த 2 ஸ்ட்ரிங் மெத்தடு கன்வெர்ட் பண்ணோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வார்னிங் கிடைக்கும். ஸோ பிளெயின் ஆப்ஜெக்ட்ட வந்து ம் பாஸ் பண்ணணும் கிளையண்ட் காம்போனன்ட்க்கு, அந்த மாரி நம்மளுக்கு ஒரு எரர் வரும். ஸோ அத எரர் ரெக்டிஃபை பண்றதுக்காக நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாரி குடுத்துட்டோம். ஸோ இது வந்து எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் ஆகும் ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த பேஜ்க்குள்ள போகும். ஸோ இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன ஃபில்டர் ஆயிருக்கோ, அந்த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஃபில்டர் ஆயிருக்கோ, அந்த ப்ராடக்ட்ட நம்ம இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்றோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க ஷோ ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் காம்போனன்ட்ல ஸோ இங்க இங்க குடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஹெட்டர் அப்படிங்கிறத இந்த லேஅவுட்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹெட்டர் இங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, இந்த ஹெட்டர்ல வந்து உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் இந்த சர்ச் பார் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த லேஅவுட்ல இந்த ஹெட்டர் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, காம்போனன்ட்ஸ்ல ஹெட்டர் அப்படிங்கிற இத வந்து நீங்க குடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க குடுத்ததுக்கப்புறம் இந்த ஹெட்டர் காம்போனன்ட்ல இருக்கிறது, உங்களுக்கு என்ன இந்த இன்புட் ஃபீல்டோ அது, நம்ம என்ன டைப் பண்றோமோ அந்த query வந்து எங்க இருக்கும்னா, ப்ராடக்ட்ஸ்ல query ஈக்குவல் டூ நம்ம என்ன query டைப் பண்றோமோ அது வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, அந்த சர்ச் பராம்ஸ் யூஸ் பண்ணி ம் அ அந்த சர்ச் பராம்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவா எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சர்ச் பராம்ஸ் டாட் query அப்படிங்கிறத குடுத்து, இந்த பர்ட்டிகுலர் சர்ச் பார்ல சர்வர் ஆக்ஷன்ல இருக்கிறது ஆஸ் யூசுவலா அங்க போய் அந்த ரிஜெக்ட்ஸ் இதெல்லாம்
அந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபில்டர் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ஃபில்டர் ப்ராடக்ட் வந்து இங்க நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சர்ச்சிங் அ ப்ராடக்ட். ஸோ யூசிங் அ சர்வர் ஆக்ஷன். ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ.